ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். படம் சூப்பராக இருந்துச்சு, பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு. பிருத்திவிக்கு என்னடா லஞ்சு? லஞ்ச் எடுத்தாச்சு. அவன் லேட்டாக தான் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கான். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஷார்ட் லைவ். ஒரு கிளைண்ட் ஃபேஷியல் கேட்டாங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். போயிட்டு அப்படியே ரிவ்யூ ஆரம்பிச்சிடலாம். அவங்க வந்துட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிக் பாஸ் ரிவ்யூ கொடுத்துட்றேன் அவர்களே. ரொம்ப நாளைக்கு இந்த கோயிலுக்கு வந்து பேசி வரலாம். இந்த குமரன் கோட்டம் சாய்பாபா கோயில் எல்லாம் வரலாம் இந்த வாரத்தில், மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள. யார் வந்தீங்கோ? வெரி குட் ஈவினிங். படம் சூப்பராக இருக்கு. திருச்சி தீபாவளி டைமில் ஆனால் எல்லாமே பஸ்ஸு, ட்ரெயினில் இப்போ இனி போய் ரிசர்வேஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, கூட்டமாக இருக்கும். திருச்சி சைடே அந்த ரூம்லாம் அந்த அவரே போட்டு விட்றா மற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவங்க சொந்தக்கார எந்த சைட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சைட்டு இருந்துச்சா பார்க்கலாம். அதில் கோயில் ரூம் கிட்ட எப்போ தீபாவளி அன்னைக்கேவா? பார்ப்போம். இடம் பார்த்துட்டு அன்னைக்கு சொல்கிறேன் எங்கே போகலாம். பஸ்ஸெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பஸ்ஸெல்லாம் நான் சொல்லல, ட்ரெயின் தான். ட்ரெயினில் இப்போல்லாம் டிக்கெட் கிடைக்காதுடா சார். 10 நாள் இருக்கும் போதெல்லாம் போட்டிங்கன்னா டிக்கெட் கிடைக்காது. தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு போவாங்களே, முடிச்சு 2-3 நாள் கழிச்சு வேணால் ஃப்ரீ ஆயிரும். 14 people. இல்லை இந்த சைடு வரும், ரைட் சைடு வரும். ரைட் சைடு இவர் சொல்லுவார் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது. வாங்கோ 14 பேர் காப்பி இருக்குண்ணே. கணபதி காப்பி வரும். அவருக்கு தெரியாது போல் இருக்கு. சூலூர் தெரியாது போல் இருக்கு. பக்கத்தில் வரும்போது சொல்லிக்கலாம். இங்கே ரைட் சைடே கொஞ்சம் வளைஞ்சிருக்குண்ணே. அப்புறம் உங்களுக்கு வளையறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்டேஷன் வரும்போது சொல்லணும். 20 பேர் ஆனால் காமெண்ட்ஸை காணும். உண்ட மயக்கத்தோடு போய் ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபேஷியல் பண்ணோம். நேற்று சாமி கும்பிட போகும்போது அவங்கள இன்றைக்கி வர சொன்னேன். அவங்க ஃபோன் எடுக்கல. இன்றைக்கி வரலைன்னா ரிவ்யூ அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன் அவங்களே இந்த லைவ்லேயே. இன்றைக்கி பிக் பாஸ் ரிவ்யூ, நேற்றுது எபிசோட்